கிருபை இதுவரைக்கும் நம்மளை காத்து வருகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே கரங்களை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, உடைய கிருபை எங்களை இதுவரைக்கும் தாங்கி வந்ததற்காக, எங்களுக்கு பலன் கொடுத்ததற்காக, எங்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக, ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக, எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அப்பா நீர் பாதுகாத்து வந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்படியே சுத்த கிருபை. ஆண்டவரே நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லையப்பா, ஆனாலும் உடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்திருக்கிறது. எங்கள் ஆயுசு நாட்களை நீர் பெருக பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நீர் மன்னித்திருக்கிறீரே. ஆண்டவரே உடைய கிருபை 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 கிருபாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிப்போம். யோவேல் 2:28. ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மாமிசருக்கு கிளி பாருங்க, மாமிசருக்கா? அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு வேணும்னு சொல்லி? அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஆவியானவர்கிட்ட கேட்போமாப்பா, உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே அப்பா. உங்களுடைய ஆவியை என் மேல் ஊற்றுங்கப்பா, உங்களுடைய ஆவியை மேல் ஊற்றுங்கப்பா, உங்களுடைய ஆவியை மேல் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே பெந்தோகோஸ்தே நாளில் உடைய சீஷர்கள் கூடியிருக்கும் போது ஆண்டவரே அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து அக்கினி நாவுகளாக இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் திருச்சபை நடுவில் இறங்கி வருவீராக. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவீராக. எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கி வருவீராக. எங்கள் வாலிப பிள்ளைகள் மீது கர்த்தர் இறங்கி வருவீராக. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆவியானவரே. ஓரி பாபாலா ஷபலமா. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைபாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. அசைபாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. தாகத்தோடு கேட்போமா? அசைவாடோ அனலாக்கோ எங்களாக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை தொடர்வார்.
கடலின் அலை நோக்கி குதித்தாலோ, நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலோ, மீனை கொண்டு மீட்பார் என் தேவனை, மீனை கொண்டு மீட்பார். தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைபாடும் அனலாக்கும் எங்களாக்கினே ஜுவாலையே, அசைபாடும் ஆமென் அனலாக்கும் எங்களாக்கினே ஜுவாலையே. ஏறித்தாற்று நீர் பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏறித்தாற்று நீர் பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் ஆமென் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலோ, நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலோ, மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் கனலாக்கும் எங்களாக்கினே மாலையே, அசைவாடும் கனலாக்கும் கேட்போமா மாலையே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவரையோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவரையோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆவியானவரே நாளில் ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகளாக இறங்கினீரே, நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேக
மாம்சமான யாவர் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. நாகத்தோடு கேட்போமா, கண்களை மூடி. ஆக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரம்பிடுமே. கார்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. ஒரு கையளவு மேகம் ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன்னு சொன்னீங்களே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே, ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஆராதிப்போமா, கண்களை மூடி சத்தமா ஆண்டவரை பார்த்து நாகத்தோடு கேட்போமா.
நதியாக பாய்ந்திடுமே. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக வந்திடுமே, நெடுங்காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக வந்திடுமே, நெடுங்காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே. குச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே குச்சிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை ஆறுமே. தேசத்தை உமக்காய் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு தேவர் பிரசன்னம் கலக்கிட அபிஷேகம் பரிசுத்தாவியானவரே ஒளிந்தள்ளுவீராக. ஓ அனல் கொண்டு உமக்காயிடுமிட நாளில் செய்தது போல அக்கினியினாவுக ஒளிந்திடுமே. இந்த நாளில் செய்தது போல அக்கினியினாவு ஒளிந்திடுமே. அப்போஸ்தலனாய் செய்தது போல எங்கும் செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாய் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லம் நாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிடவோ அபிஷேகம் அபிஷேகம் கேட்போமா. ஓ அனல் உமக்கா எழும்பிட வல்லமை வல்லமை நாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் உமக்காயிடுமிட வம்சமான யாவர் மேல் ஊற்றுவேனென்று வாக்கு தந்த ஆவி ஊற்ற வேண்டுமே. வம்சமான யாவர் மேலும் வாக்கு தந்த ஆவி ஊற்ற வேண்டுமே. நிச்சலாலும் கொண்டு இந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நிச்சலாலும் கொண்டு சென்று இந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தானுமே. தேசத்தை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கா எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்கா எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கால் எழும்பிட ஆவியே 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 பரிசுத்தாவியானவரே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி சாலை கேட்போமா. அசைவாடும் அனலாக்கும்
எங்கள் ஆக்கி முழங்கால் படிடுவோம். ஆவியே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியே ஆவியே என்மேல் அசைவாடுங்கப்பா. நல்லாக்கும் எங்கள் ஆக்கினி சுவாலையே அசைவாடும். நல்லாக்கும் எங்கள் ஆக்கினி சுவாலையே அசைவாடும். எங்களால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அசைவாடும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினதற்காக மக்கள் நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. அக்கினி நாவுகளாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்காக ஓரிபா லாபா ஷபரிபா கபலபலபா ஓரி கபரவா ஷபரிபலபலபலபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றிப்பா. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. அசைத்து நதமான தேவனே மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம். கணத்துக்கு பாத்திர நீர்தான்பா. எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிற ராஜா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்காக, முடியாவே எங்கள் மேல் பொழிந்தருள பண்ணினதற்காக, உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்ததற்காகப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவ செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல தேவ செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க யாரு? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல இருக்கணும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, உங்கள் நற்கிரிகளை கண்டு மனுஷர்களுக்கு முன்னாடி உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் பரமபிதா என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அல்லேலூயா. நீங்க வெளிச்சமாக மாற வேண்டும் என்று சொன்னாரா? நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னாரா? வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். ஆல்ரெடி உங்களை என்னை ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு? வெளிச்சமா மாத்திட்டார். நான் எப்போ பிரதர் வெளிச்சமா மாறினேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. நம்ம பால்ராஜ் பிரதர் சொல்ல, நான் ஞானஸ்தானம் மூலமாய் வெளிச்சமானேன். கரங்களை தட்டுங்க அவருக்கு. மற்றவர்கள் எப்போ வெளிச்சமானீங்க? வெளிச்சமான கிறிஸ்து எனக்குள்ள வரும்போது நான் வெளிச்சமானேன். தெபோராளுக்கு ஒரு கரங்களை தட்டுங்க. பாருங்க, எப்படி நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறினேன். எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆமா, நீங்க யோசிக்கிறீங்க, நான் எப்போ வெளிச்சமான, என் வாழ்க்கை ஒரு அந்தகாரம், பாவம் நிறைந்தது, தோற்று போனது, நான் எப்போ வெளிச்சமா இருந்தேன் அப்படின்னு. எஸ், உண்மைதான். அது முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இப்பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள். நீங்க கர்த்தருக்குள்ள இப்ப எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. கிருபையினால அந்தகாரத்தில் இருந்த உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றினார். வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினால் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்க. கரங்களை தட்டுங்க. மாம்சம் மனசு வெறுமனதெல்லாம் செய்து இந்த உலகத்தாரை போல நாம் பாவம் செய்து அந்தகாரத்தில் இருந்தோம், ஆத்துமா மரித்தவர்களாக இருந்தோம். அவர் நம்மீது அன்பு கூர்ந்து, இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்து நம் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம் நோய்களெல்லாம் குணமாக்கி நம்ம இருளெல்லாம் வெளிச்சமாக்கி கிருபையாய் ரட்சித்தார். ஆமென். ஏன் பிரதர் இதெல்லாம் செஞ்சாரு? பக்கத்தில் ஏன் இதெல்லாம் செஞ்சாரு? நான் கேட்கலையே. நீங்கள் கேட்டிங்களா? என்னைக்காவது போய் இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க, நான் இருளில் இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன், பிசாசு பிடியில் இருக்கிறேன், என்னை ரட்சிங்கன்னு யாருன்னா கேட்டிங்களா? அவரா தேடி வந்தார். அப்படிதானே? சொல்லப்போனால் அவரை கண்டாலே ஓடணும். சுவிசேஷம் அறிவிக்க வந்த ஊழியக்காரனை திட்டணும். அப்படிதானே? உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா என்றெல்லாம் திட்டணும். அப்படிதானே? அவரை வெறுத்தோம், ஆனாலும் தொடர்ந்து நம்மை நேசித்து அவர் அன்பை நம்ம இடத்துல விளங்க பண்ணினார். அதற்கு பின்னாடி தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு நல்லவர் என்று. ஆமென். இந்த இந்தியா தேசம் அப்படிதான் வெறுக்கிறது. நாம் எப்படி ஒரு காலத்தில் அவரை அறியாமல் பேசினோமோ, அறியாமல் திட்டினோமோ, அறியாமல் வெறுத்தோமோ, அதே போல் வெறுக்கிறது. ஒரு நாள்
நாம் அவரை நேசிக்கிறது போல இந்தியா தேசம் இயேசுவை நேசிக்கும். சரி, ஏன் நம்ம மனசும் நம்ம கண்களும் விரும்பின பாவங்களை செய்த அக்கிரமத்தில் கடந்த நம்மை, இருளில் கடந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை தேடி வந்து ரட்சித்தார்? எதற்காக? அவர் நம்மேல் வைத்த அன்பினால். நாம் நரகத்துக்கு போய் வேதனைப்படாதபடி அவர் மீட்டு கொண்டார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க லில்லிக்கு ஒரு கரங்களை தட்டுங்க. ஆமென். அவர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதற்காக? நற்கிரிகளை நீங்கள் செய்ய வேண்டும். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரிகளை செய்ததற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நீங்க நற்கிரிகளை செய்வதற்காக, இந்த ஓசூர் பட்டணத்துக்கு நற்கிரியை செய்வதற்காக, உங்க குடும்பத்துக்கு, நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் நற்கிரியை இந்தியா தேசத்துக்கு நீங்கள் நற்கிரியை செய்வதற்காக உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை தேவன் ரட்சித்தார். அல்லேலூயா. உங்களை ஏன் வெளிச்சமா, ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க வெளிச்சமா மாறிட்டீங்க. எதற்காக மாற்றினா? நற்கிரிகளை செய்வதற்கு. சொல்லுங்க, நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இயேசு என்னை ரட்சித்தார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம்? அதனால தான் சொன்னார், சீசர்களை பார்த்து சொன்னாங்க, இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? சக்கியை பார்த்து சொல்லியிருப்பார், நீ தான்பா உலகத்துக்கு வெளிச்சம். ஐயோ, நான் ரொம்ப இருள், உலகமே என்னை இருள் பாவின்னு சொல்லுது, நான் வெளிச்சமா? எஸ், நான் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன். நீ தான் பரிசுத்தம்னா என்னன்றதுக்கு நீ தான் உதாரணமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு காலத்தில் பாவியா இருந்த நாம, இருள் இருந்த நம்ம, ஆண்டவர் இயேசு அவர் கல்வார் ரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் தயவுள்ள அன்புனால நம்மளை என்னவா மாற்றிட்டாரு? நேர ஆப்போசிட்டா மாற்றிட்டார். ஆமென். உலகத்திற்கு ஒளியாக இருப்பது எப்படி? சொல்லுங்க, எப்படி? கிறிஸ்துவின் அடிச்சு நம்மளா உலகத்துக்கு ஒளியாக என்ன பண்ணிட முடியாது, எதையும் செஞ்சிட முடியாது. இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றினா ஒருவேளை நாம் என்ன பண்ணிடலாம், தேவன் விரும்புகிற ஒளியாக வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போகிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு யாரா இருக்கிறார்? நம்மள என்ன சொன்னாரு? வெளிச்சம். அவர் யாரு? ஒளி. அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருந்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திருக்கிறார். அப்படித்தானே? தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிதா இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி தன் குமாரனை அனுப்பாமல்
ரட்சிக்கும்படி அனுப்பினார். அல்லேலூயா. நம்மை கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டது, நம்மளை வெளிச்சமாய் மாற்றினது, மற்றவர்களை நியாயம் தீர்க்கல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய. கரங்களை தட்டுங்க. ஆமென். இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ நிலா பார்த்தீங்களன்னா, சந்திரன் பார்த்தன தானாக ஒளிர் விடாது. என்ன செய்யும்? சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி அது என்ன செய்யும்? இரவில் நிலா வெளிச்சம்னுவாங்க. நாமெல்லாம் சூரியன்கிட்ட நமது நீதியின் சூரியனாய் கிறிஸ்துவிடம் என்ன பண்ணணும்? ஒளியை பெற்று நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படி பிரதர்? சூரியனுக்கிட்ட நிலா வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறது, வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, அது இரவில் வெளிச்சம் கொடுக்கும். நாம் எப்படி கிறிஸ்துக்கிட்ட வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது எப்படின்னா, வாசிங்க சங்கீதம் 34:5. அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். நாம் அவரை நோக்கி பார்க்கணும். அதிகாலையில் ஜெபம், இரவில் ஜெபம், நல்ல வேத வாசிப்பு, வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம், இப்படி அவரை தேடும்போது நம்ம முகம் பிரகாசிக்கும். நீங்கள் நல்ல வேதத்தை வாசிக்க 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 உங்கள் முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்களுடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த உள்ளதாய் மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென். அவர் நம்மை அவருடைய ஒளியினால் நிரப்பும் போது மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சமாய் மாறுவோம். ஆமென். இயேசு எப்படி ஒளியாக இருந்தார்? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னு சொல்லி நாம் பார்த்தோம். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய நிலத்தில் 10 ஏர் 15 ஏரெல்லாம் பூட்டி உழுவாங்க. பெரிய வயலெல்லாம் முன்னாடி போகிற வயல் அந்த ஏறு மாடு கரெக்டாக போயிட்டா போதும், பின்னாடி எல்லாம் என்ன பண்ணும்? அது பின்னாடியே போயிடும். அப்போ இயேசு முன்னாடி இந்த உலகத்திற்கு நன்மை செய்திருக்கிறார், ஒளியாய் இருந்திருக்கிறார். அவரை பின்பற்றி இந்த ஜனத்துக்கு நன்மை செய்யும்படி, நாம் வெளிச்சமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி ஒளியாக இருந்தார் சொல்லுங்க. நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. கேள்வியை இப்போ கீழே எழுதி விட்டுருந்தான். பாருங்க, இயேசு சத்தியத்தை போதித்து சத்தியத்தின்படி வாழ்ந்து உலகத்திற்கு ஒளியாக இருந்தார். கரங்களை தட்டுங்க. பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்தும் கூட 3 ராஜாக்கள் விசாரித்தோம். அவங்க கடைசியாக சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும். நம்மை போலதான் இருந்தாரு, உலகத்தில் வந்தாரு. நமக்கு இருந்த பசி, நமக்கு இருந்த எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. அதனால தான் உயர்ந்த மலை மேலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பிசாசு சொன்ன, என்னை தண்டனிட்டு வணங்கினால் இவ எல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன்னா. அப்படின்னா அவருக்குள்ளே என்ன எல்லா உலக ஆசைகள் எல்லாம் என்னவா இருந்திருக்கு? அவருக்கு பசி இருந்திருக்கு. இந்த கல்லை அப்பமாக பசி. நம்மை போல தான் ஒருவராக வாழ்ந்தார்.
பாவம் நிறைந்த நாம் இருக்கிற பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருந்தார். ஆனாலும் பரிசுத்தமாக வாழ்ந்தார். பரிசுத்தமாக வாழ்ந்தது மட்டுமல்ல, மற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக போதித்தார். இன்னைக்கு போதனைகள் நிறையா நடக்குது. அதை கை கொள்றது தான் என்னது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும். ஆமாம், நாம் இயேசுவை போல பரிசுத்தத்தை பிரசங்கித்து, இயேசுவை போல சத்தியத்தை பிரசங்கித்து, இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்ட, ஒளியாக காணப்பட, இந்த உலகத்திற்கு நாம் ஒளிய வெளிச்சமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். வேறு எந்த விதத்தில் இயேசு ஒளியாக இந்த பூமியில் இருந்தார்? கருணையின் ஒளி. ஆமென். விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க. விபச்சாரத்தில் ஒரு பிடிச்சிட்டாங்களன்னா அந்த நாட்கள் என்ன பண்ணிடுவாங்க? கல் எறிஞ்சு கொண்டு வர, ஊரில் மத்தியில் வச்சு எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடித்து கொண்டுருவாங்க. ஒரு பெண்ணை பிடிச்சிட்டாங்க, இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து பெரிய தீர்க்கதரிசி. ஒரு சிலர் மெசியா என்று நம்பின, சத்தியத்தை அறிந்து கொண்டாங்க. ஒரு சிலர், மற்றவங்களெல்லாம் தீர்க்கதரிசின்னு நினைச்சாங்க. சரி, அவர்கிட்ட கொண்டு போவோம், இந்த கேசனை கொண்டு வந்தாங்க. சில பேர் இதை வச்சு அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க கேட்டாங்க, மோசே சட்டப்படி இவரை கல்லெறிந்து கொள்ள நீர் என்ன சொல்லுகிறீர்? பாருங்க, இயேசு கருணை காட்டினார். யார் மீது? சட்டப்படி கல்லெறிஞ்சு கொள்றதுல எஸ், கல்லெறிங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுதான் சட்டமும் கூட. மோசே மூலமாக தேவன் கொடுத்த, அவர் வந்தது நியாயம் தீர்க்கல்ல, ரட்சிக்க. கரங்களை தட்டி. அவர் நியாயம் தீர்க்க வந்திருந்தா நாமளெல்லாம் இந்நேரம் தண்டிக்கப்பட்டு இருப்போம். அவர் ரட்சிக்க வந்ததுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு அவள் மீது கருணையின் ஒளியை வீசுகிறார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும். நீதிமான் உலகத்தில் எல்லாரும் கல்லை கீழே போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் தீர்ப்பு சொல்கிற நீதிபதி கூட பாவியாக இருந்துட்டு தான் என்ன பண்ணுறான், மற்றவனை பாவின்னு சொல்லி குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு எழுதிட்டு இருக்கான். அப்படி தானே? அன்றைக்கு தீர்ப்பிட வந்தவங்க அத்தனை பேரும் பாவிகள் தான். ஆனால் அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ தவறு செய்தான், இவ கொலை செய்ய வந்தாங்க. ஆனால் இயேசு கருணை காட்டினார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நான் நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். சமுதாயத்தில் அந்த ஏழைகள் பாவிகளை புறக்கணித்து வைத்திருந்தாங்க. இயேசு அவங்க வீட்டில எல்லாம் சாப்பிட்டார், அவங்க வீட்டில் தங்கினார், அவரை ஏற்றுக்கொண்டார். பரிசேயரெல்லாம் அவரை கேவலமாக பார்த்தாங்க. இவர்களெல்லாம் பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் தலைவன் சொல்லி கேவலம். அதை பற்றி அவர் கவலையே படலை. ஆமென். நான் சில வீடுகளுக்கு போகும்போது, நீங்கள் சிலரை சந்திக்கும் போது, என்னத்துக்கு அங்கெல்லாம் போகிறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க, இல்லையா? எஸ், நாம் அப்படி சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயம் வெறுக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இயேசு சமுதாயத்தினால் யாரை வெறுத்தார்களோ அவர்கள் இயேசு தேடி போய் நேசித்தார். சகேயு அந்த கிராமமே, எரிகோ பட்டணமே வெறுத்தது. ஆனால் இயேசு அந்த வீட்டில் போய் தங்கினார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். சமுதாயம் வெறுக்கலாம், ஒரு மனிதனை தேவன் ஒருபோது வெறுப்பதில்லை.
ஏனென்றால் அவர் சாயலாய் படைக்கப்பட்டவன் தான் ஒவ்வொரு மனிதனும் கூட. ஆமென். அடுத்ததாக குணமாக்கும் ஒளியாக இருந்தார். குருடர்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். ஒரு குருடன் வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க? சுத்தமாக பாருங்க, சேர் உண்டாக்கி கண்ணில் பூசி அவனுக்கு பார்வை கொடுத்து சீலோமில் போய் குளத்தில் கழுவுன உடனே என்ன கிடைக்குது? அவனுக்கு பார்வை கிடைக்கும். நம்ம மூலமாக மற்றவர்கள் பார்வை அடையணும். சரீரத்தில் மட்டுமல்ல, ஞானத்தில் கூட. அல்லேலூயா. அநேகர் இருளில், மூட நம்பிக்கையில், அறியாம இருள் இருக்காங்க. நம்ம மூலமா மற்றவர்கள் என்ன ஆகணும்? பார்வை அடையணும். வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு கூட நாம் ஜெபிக்கணும். சரீர சுகத்தை கொடுக்காக நாம் ஜெபிக்கணும். வியாதி கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக தைரியமாக ஜெபிக்க வேண்டும். எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். பாருங்க, ஒரு அற்புதமான வார்த்தை. கடவுளுக்கு தான் ஒருத்தர் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு இல்லையா? நானும் நீங்கள் ஜெபிக்கும் போது கூட அந்த காரியம் நடக்குது. எப்படி தெரியுமா? யாக்கோப்புல 5ஆம் அதிகாரத்தில், ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பனை வரவழைப்பானாக. ஒருவேளை அவன் பாவம் செய்தவனா இருந்தாலும் கூட நானும் நீங்களும் ஜெபிக்கிற ஜெபத்தில் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆமா, நாம எவ்வளோ பெரிய ஆண்டவர் வெளிச்சமா நம்மளை வச்சிருக்கிறாரு பத்தியா? ஆமே, நம்ம ஜெபிக்கும் போது சுகம். நம்ம ஜெபிக்க பாவம் அப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன ஆவான்? தேவனுடைய பிள்ளையாவா, சகல நன்மைகளுக்கும் உரியவனாய் மாறுவான். அடுத்த ஜென்மத்தில் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வான். ஆமென். இந்த உன்னதமான பணியை தான் செய்வதற்காக அந்தகாரத்தில் இருந்த உங்களை இந்த ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஆமென். அடுத்ததாக அழும் குடும்பத்துக்கு ஆறுதலின் ஒளியா இருந்தார். இன்றைக்கு இதுதான் ரொம்ப ரேர். சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் வந்து நம்ம சந்தோஷத்தில் பங்கெடுப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்துட்டா ஒரு ஆளும் கிட்ட நிற்க மாட்டாங்க. அப்படிதானே? பாருங்க, மார்த்தாள் வீட்டில் ஒரு பெரிய துக்கம். அவளுடைய சகோதரர் லாசரு மரித்துட்டான். இயேசு 4 நாள் கழிச்சு வரார். இவங்க இயேசு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே வீட்டிலேருந்து முன்னாடி ஓடி போய் அவங்கள வரவேற்று அவர் பாதத்தில் விழுந்து, இயேசுவே, நீர் இங்கே இருந்ததான் எங்கள் சகோதரர் மரித்து இருக்க மாட்டான், நீங்கள் எப்படியாவது சுகமாக்கிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் உயிர்ப்பிக்க முடியும், அழாத என்று ஆறுதல் சொல்லுகிறார். அப்போ அவள் அழுறா. அலையிலையா? வேதம் சொல்லுகிறது இயேசுவும் கண்ணீர் விட்டாரா. அப்படின்னா எவ்வளவு ஒரு துக்கப்படுகிற மனுஷனோடு கூட ஒரு துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும். ஒரு துக்கத்தோடு ஒரு மனுஷன் இருக்கும்போது நம்மளுடைய தேவை இருக்கிறது. ஒரு பசியா இருக்கும்போது உணவு எவ்வளவு தேவையோ, ஒரு துக்கமா இருக்கிற மனுஷனுக்கு ஆறுதல் தேவை.
அது ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதன் மூலமாக என்ன கிடைக்கும்? அது ஆறுதல் கிடைக்கும். சும்மா நீங்கள் கூட இருந்தாலே போதும். ஒரு மரண வீட்டில எல்லாம் பாருங்க, வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தகப்பனார் அந்த குடும்பத்தில் பெரியவர் செத்துட்டாருன்னா அவன் மகன் பக்கத்தில் நிற்பான், அந்த பாடி இருக்கிற இடத்துல. வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, கை கொடுத்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி, பயப்படாத நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ். அல்லேலூயா. இந்த காரியத்தை நானும் நீங்களும் செய்வதற்காக தான் நீங்கள் முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீர்கள். இயேசு சிலுவிலே ரத்தம் சிந்தி உங்களை வெளிச்சமாய் மாற்றினார். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பதற்காக. ஆமென். இன்னைக்கு பிரசங்கமெல்லாம் வேற பக்கம் திரும்பிருச்சு. எந்த பக்கம்? ஒன்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக பிரசங்கம் திரும்பிருச்சு. ஆனால் ஆண்டவர் நம்மளோட ரட்சத்தினுடைய பர்பஸ், நோக்கம் என்னன்றத சபை மறந்துருச்சு. இன்னைக்கு தெரியுதா எதற்காக இயேசு நம்ம ரட்சித்தார்? எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக, அவருடைய செய்கையாய் நாம் இருப்பதற்காக. இயேசு திரும்பமாய் பிறந்து நன்மை செய்கிறவராய் சரீரத்திலே சுற்றி திரிய முடியாது. சரீரத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய செய்கையாய் இருக்க வேண்டும். துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தப்பி செல்ல வழி செய்வார். நீர் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே. அடுத்ததாக இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையின் ஒளியாக விளங்கினார். வாசிங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம். வாசிக்கிறவங்க மைக்கில் வாசிங்க. 14ஆம் 26, 27 வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு அவங்க கிட்ட வரார், கடல் மீது நடந்து வரார். நேற்று ஃபுல்லாக ஊழியம் முடிச்சுட்டு சீசர்கள் நீ அக்கறைக்கு போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே போயிட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கார் தனித்து. ஒரு நடு இரவு ஜபத்தை முடிச்சுட்டு கடல் மீது நடந்து வரார். படகு கிட்ட வரும்போது, நடுக்கடலில் போயிட்டுருக்குது, படகு கிட்ட வரும்போது என்ன பண்ணு, ஐயோ சாத்தான் சாத்தான் பேய் வந்துருச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்க.
இல்லையா? உடனே இயேசு சொல்ற, நான் தான், தைரியமா இருங்க. ஆமென். நாம் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறோமா? மற்றவர்கள் நம்மிடத்தில் தைரியமாக சகஜமாக பழகக்கூடிய விதத்தில் இருக்கிறோமா? இயேசுவை கண்டு சீடர்கள் என்ன பண்ணாங்க? பயப்பட்டாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னாரா? நாம் அப்படி தான் என்ன பண்ணுறோம்? அப்படியே எப்போவும் என்ன பண்ணுறது? சுற்றி இருக்கிறவங்கள ஒரு பயத்திலே வச்சுக்கிறது, அப்படி தானே? ஆனால் பயப்படாதிருங்கள், நான் தான். நம்மளோட ஈஸியாக மற்றவங்க நெருங்கி பழகக்கூடிய லெவலில் நாம் இருக்கணும். இன்றைக்கு சில பாஸ்டர்மார்கிட்டே சில விசுவாசிகள் நெருங்கி பழக முடியாத, ஒரு சந்தேகம் கேட்க முடியாத நிலையில், ஐயோ பாஸ்டா, ஐயோ வேண்டாப்பா ஓடுறாங்க. இல்லையா? யாருன்னா மிரட்டியே வச்சிருக்கிறதுனால. ஆமென். அப்படி இல்லை. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற உறவை போல நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட நம்மளோடு கூட சகஜமாய் பயமில்லாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக நாம் இருக்கக்கூடாது. நாம் மற்றவங்களை மிரட்டிட்டு பயமுறுத்திட்டு ஒரு தீவிரவாதியை போல இருந்தால், ஒரு ரவுடியை போல இருந்தால் மற்றவங்க எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியுமா? நம்மளை கண்டு மற்றவங்க அஞ்சுனா நாம் அவங்க கிட்டே சேர முடியுமா? பேச முடியுமா? ரட்சிப்புகள் நடத்த முடியுமா? நாம் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மற்றவங்களை ஆதாயப்படுத்த முடியும். அதனாலேயே என்னமோ தெரியல, சிபிஎம்மில் முதல்ல மீசை எடுத்துட்டு சொல்லிடுவாங்க. எங்கே போய் நீ மீசை முறுக்கி நான் யார் ஊழியக்காரன் ஆகுனா முதல்ல என்னத்தை எடுக்கணும்? யாரும் நீ பயமுறுத்தக்கூடாது, மீசையை முறுக்கக்கூடாது. ஆமென். இயேசு பாருங்க, நான் தான், பயப்படாதிருங்கள். அவங்க நாம் பயத்தை போக்குகிறவர்களாக இருக்கணுமே தவிர பயத்தை உண்டாக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்களா வந்து ஜெபம் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு பயமற்ற ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் காணப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு சூனிகாரங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஊழியக்காரங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய அணுகுமுறைகள் தான். ஆமென். புதிய விசுவாசி வீட்டில் போய்ட்டு அந்நிய பாஷை பேசுறது, இவன் ஏதோ மந்திரம் போடுறான் போல தெரியுது. ஆமென். புது விசுவாசியில் போய்ட்டு இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷை பேசினார் எங்கேயாவது? அவர் மலையில் போய் தனியாக பிதாவோடு பேசிகிட்டு இருந்தார், ராம் முழுவதும் பேசினார். எங்கேயாவது பப்ளிக்கில் இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? ஏன் பேசலை? மக்கள் ஒரு மாதிரி பயம் வந்து தெரியாத ஒரு இதில் பேச, மந்திரம் போடுறாரு என்னமோ, சூனி வைக்கிறாரு என்னமோன்னு என்ன பண்ணிடுவாங்க? பயப்படுவாங்க. நம்ம மற்றவங்களை பயப்படுற மாதிரி முதல்ல நம்ம நடக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்ச மற்றவங்க பயப்படுற மாதிரி நம்ம எந்த செயலுமே செய்யக்கூடாது. அவர் பிரசங்கம் பாருங்க, ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் ஜபம் ரொம்ப எல்லாரும் புரிந்து அதுவும் போக அவர் திராணிக்கத்தக்கதாக பிரசங்கம். விவசாயிகளுக்கு விவசாயத்திலிருந்து உதாரணம், மீன் பிடிக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோடு எளிமையாக நடந்து கொள்ள. கர்த்தர் நல்லவர். வழிகாட்டும் ஒளியாக அவர் இருந்தார். அடுத்தது எப்படி இருந்தார் அவர்? நான் கடைசியாக கேட்பேன், என்னென்ன விதத்தில் அவர் ஒளியாக இருந்தார் நீங்கள் சொல்லணும். யாரெல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க? ஓகே. வழிகாட்டும்
ஒளியாக இருந்தார். வாசிங்க மத்தேயு 4:1-2. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், போதும், எப்படி நம்ம வாழணுன்றத அவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஓயாம நம்ம புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும். என்னைக்காவது இந்த சூரியன் இவ்வளோ நாள் வெளிச்சம் கொடுத்தாச்சு, இன்னைக்கு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுப்போன்னு ரெஸ்ட் எடுக்குதா? வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கிறோம், மற்றவர்கள் இருள் இருக்கிறாங்க, எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவளுக்கு நல்ல வழியை போதித்து கொண்டே இருக்கணும். கேட்டாலும் கேட்கலனாலும் போதிச்சுட்டே இருக்கணும். நாம் ஒரே நாள் கேட்டு மனம் திரும்பிட்டுமா? பக்கத்தில் பேசல, நீங்கள் ஒரே நாள் கேட்டு ஒரே நாள் மனம் திரும்பிட்டீங்களா? எங்கேயோ யார் யாரோ எத்தனை முறையோ எச்சரிக்கப்பட்டு புத்தி சொல்லப்பட்டு கடைசியில் வந்து சேர்ந்து ரட்சிக்கப்பட்டோம். அதே போல தான் ஒருவன் நீர் பாய்ச்சுகிறான், ஒருவன் கொத்துகிறான். பவுல் சொல்றாரு, என்ன சொல்லும் முதல்? ஒருவன் விதைக்கிறான், விளை செய்கிறவர். நாம் ஏதோ செய்கிறோம், நீர் பாய்ச்சணுமா பாய்ச்சிட்டு போக வேண்டியதான், கொத்தணுமா விதைக்கணுமா? நீங்கள் பாஸ்டர் கொடுத்துட்டாரு ஒரு ட்ராக்ஸு, இது கொடுத்துட்டா அப்படியே ரசிக்கப்பட்டுருவாங்களா? சில பேர் வெளியில் சொல்கிறதில்ல, மனசில் நினச்சிட்ருக்குறேன். லேலையா ஐயா, நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செஞ்சால் போதும், மற்ற அவர் பார்த்துக்கொள்வார். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்று பலி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். என்னையும் என்று பலி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. இந்த சீர்கட்ட சமுதாயத்தை சரிப்படுத்த நாம் பேசிக்கொண்டே இருக்கணும், பிரசங்கித்து கொண்டே இருக்கணும், புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும், எச்சரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை என்ன பண்ணோம்? பிரசங்க. இதுதான் வழி, இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இதுதான் சத்தியம், இதுதான் பரிசுத்தம் என்று இந்த சமுதாயத்துக்கு நாம் போதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தான் அந்தகார இருள் இருந்த உன்னை வெளிச்சத்தில் மீட்டெடுத்தார். ஆமென். அடுத்தது, மன்னிப்பின் ஒளியாக இயேசு திகழ்ந்தார். வாசிப்போம் லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு என்ன செய்தாரா? மன்னித்தார். செபிக்கிறார், பிதாவே. ஏன் இந்த பாவத்தோடு இவன் மரிச்சானா எங்கே போயிடுவான்? பாதாளத்துக்கு, நரகத்துக்கு போயிடுவான். பாருங்க, தன் உயிர் போகிற நேரத்தில் கூட ஒரு ஆத்துமா மீட்டு எடுக்கிறார். அந்த வேதனை, தலையில் முள்முடி, அப்படியே வலி, கையில் ஆணி, மார்பில் வேற ஒருத்தன் ஈட்டியில் குத்திட்டான், வலி,
காலில் ஆணி, பாடி அப்படி இழுக்குது, வெயிட், கை அப்படி பிச்சுட்டு போகுது. அந்த நேரத்தில் கூட ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுறார். இன்னைக்கு நல்ல சுகமான வீடு, சுகமான குடும்பம், சுகமான வேலை, கை நிறைய சம்பாதனை, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பா மற்றவங்களுக்கு, ஒரு ட்ராக்ஸை மற்றவங்களுக்கு கொடுப்பா, ரசிக்கப்பட்டுவிட்டோம். நான் பாஸ்ட்டுக்கு வேறு வேலை இல்லையா, எதுக்கு இதெல்லாம் என்னான்னு தர்றாரு இல்லையா? நாம் எல்லாம் மறிச்சு பின்னாடி நிறைய வேதனைப்படுவோம். நான் பூமியில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, நல்லா பயன்படுத்தி நிறைய செஞ்சுருக்கலாம், இப்படி வீணடிச்சுட்டு வந்துட்டேனே, ஒரு வீணடிச்சுட்டு வந்துட்டேனேன்னு நாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுவோம். அப்படிதான் ஒரு நரகத்தில் போயிட்டு சொன்னான், ஆபிரகாமே எனக்கு சகோதரன் 4 பேர் இருக்காங்க, ஆத்துமா பாரு எங்கே வருது பாருங்க, அவங்களும் இங்கே நரகத்துக்கு வராதபடி லாசர் அவனுக்கு இவனுக்கு தெரியும் நரகத்திலேருந்து நான் போக முடியாது, ஒருவேளை சொர்க்கத்திலேருந்தாவது போக முடியுமான்னு. அவர் சொல்லிட்டார் சொர்க்கத்திலேருந்து போக முடியாது, அங்கே ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறத செய்யட்டும். அங்கே WRPM சர்ச் இருக்குது, அந்த பாஸ் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க, அதை வாசித்து மனம் திரும்பிட்டு, அதுதான் வழி, அதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாதாளம் யாரை நம்பி இருக்கு? பக்கத்தில் பாதாளம். ஆமே. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இப்ப சொல்லுங்க, இயேசு என்னென்ன விதத்துல எல்லாம் ஒளியா இருந்தார்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அதான் நற்கிரிகளை, என்னென்ன நற்கிரிகள்? கருணையின் வழியிலே ஒளி வீசினார், குணமாக்கும் ஒளி, ஆறுதலின் ஒளி, நம்பிக்கையின் ஒளி, வழிகாட்டும் ஒளி, மன்னிப்பின் பாருங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும். பக்கத்தில் எனக்கு வெளிச்சம் கொடுக்க தெரியலன்னு பிரதர்ன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஒளியான இயேசு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய். ஆமீன். அவர் வழியிலே நடந்து நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல. அவர் எப்படி பின்பற்றினாரா? கிறிஸ்து நடந்த வழியில் இவரும் நடந்தார். நீங்களும் என்னை பின்பற்றி நடவுங்கள். அவர் சொல்றாரு, நான் இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன், நீ என்ன பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. அவர் எப்படி ஒளி வீசினாரோ இந்த உலகத்திற்கு, அதே மாதிரி நீ வெளிச்சம் வீசு. அதற்காக தான் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கிறிஸ்தவர்கள் என்பது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களானே எல்லாரு கண்ணும் உங்க மேலதான் இருக்கும், அப்படிதானே? நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சபையில், தேசத்தில் நாம் ஒரு வெளிச்சமாக பாருங்க. ஒரு சர்ச்சு வருதுனாலே, சர்ச்சு கட்டுறாங்களா,
அப்போ ஸ்கூல் கட்டுவாங்க, அவங்க ஆஸ்பத்திரி கூட கொண்டு வருவாங்க, முதியோர் இல்லம் கூட கொண்டு வருவாங்க. அவங்களா கணக்கு போட்டுக்கிறாங்க கிராம மக்கள். இல்லையா? ஒரு சர்ச்சு வந்தால் என்னென்னலாம் நம்ம ஒரு கிராமத்துக்கு போகணும், அவங்களா வியாதிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. துக்கத்தோடு இருக்கும்போது அவங்களா வாலண்டியராக வந்து பேசுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்களா பசின்னு போனால் சாப்பாடு கொடுப்பாங்க. இல்லையா? நம்மளை குறித்து ஜனங்க பேசணும். நாமளும் ஒரு பிரபலமான நபராக இருக்கணும். எதில் பிரபலமானவங்க? இயேசுனுடைய கீர்த்தி. இயேசு ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, அவர் நன்மை செய்கிறவராய் வெளிப்படையாக பிரபலமாய் இருந்தார். கிராம கிராம பட்டணம் பட்டணமா போனார். உங்க கீர்த்தி பரவ வேண்டும். அல்லேலூயா. அந்த கீர்த்தி நீங்க நன்மை செய்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். எப்படி ஒரு விளக்கு தண்டின் மேலே ஒரு விளக்கு வைக்கப்படும் போது அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதே போல் நீங்கள் இருக்கிற தெருவுக்கு, நீங்கள் இருக்கிற கிராமத்துக்கு, நீங்கள் இருக்கிற பட்டணத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் வாழ தேவன் உங்களை அழைக்கலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நிறையா பேருக்கு இந்த எண்ணத்தில் மூழ்கிட்டுக்கிறாங்க. இந்த எண்ணத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க? இன்னொரு பேர் நல்லா அவன் காது கேட்குற மாதிரி, உங்களுக்கு மட்டும் நீங்க வாழ தேவன் உங்களை அழைக்கவில்லை, ஊருக்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்க. ஒரு விளக்க தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு எப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதே போல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். நம்ம முன்னோர்கள் மிஷினரிகளை பாருங்கள். சமுதாயத்தில் இருக்க மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. உடன்கட்டை ஏறுதல் இருந்தது, அப்புறம் பெண் அடிமைத்தனம் இருந்தது, தேவதாசி முறை இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. அவங்க இருந்த கிராமத்துக்கு பட்டணத்தில் அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி பேசி 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 அவங்க அறியாமை இருளை போக்கினார்கள். எந்த அளவுக்குன்னா பெண்கள் ஜாக்கெட்டு போடக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. இதான் இந்த நாடு. கிறிஸ்தவர்கள் வந்து தான் அவங்க அறியாமை இருளை போக்கினாங்க. தெரியுமா? கிறிஸ்தவங்கள் வராமல் இருந்ததா ஜாக்கெட்டு கிடைச்சிருக்காது பெண்களுக்கு. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அப்ப எந்த அளவுக்கு தன்னை சுற்றி இருந்த மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பக்கத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்களுக்காகவே வாழ்வது என்று தீர்மானித்திருக்கிறீர்கள். உங்களை தேவன் அழைத்தது, ஆசீர்வதித்தது உங்களுக்காக வாழ அல்ல, ஊருக்காக வாழ. அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தமிழ்நாடு சபாநாயகர் பேசுறாரு, கிறிஸ்தவ மிஷனரிகள் தமிழ்நாட்டுக்கு வராதிருந்தால் இவ்வளவு கல்வி வளர்ச்சி தமிழ்நாடு பெற்று இருக்காது.
இவ்வளவு படித்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்க மாட்டார்கள். படித்த தமிழ்நாடாக இருக்கிறதுனால, கல்வி அறிவுள்ள தமிழ்நாடாக இருக்கிறதுனால இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. மற்ற மாநிலத்தார் இங்கே வேலை செய்கிற அளவுக்கு இந்த மாநிலம் வளர்ந்திருக்குது என்றால் இதனுடைய பெருமை மிஷினரிகளையே சாரும் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய தொண்டாற்றி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சபாநாயகர், கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க, யூடியூப்ல இருக்கு. அவங்க பேசுனது பொய்யல்ல, நிச்சயம், சத்தியம். அப்ப நம்ம முன்னோர்கள் ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்துக்காக மதம், மொழி, இனம், கலர் எதையும் பார்க்காம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நானும் நீங்களும் நன்மை செய்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய செய்கைகளாய் இருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் சமுதாயத்துக்காக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நற்கிரைகளை செய்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். வாசிங்க, கடைசியா நான் முடிக்க போறேன். மத்திய 5:16 வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்க நல்ல செயலை பார்த்து நாம் வணங்குற கடவுளை மகிமைப்படுத்தும்படி உங்க கிரிகள் எப்படி இருக்கணும்? பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல் மூலமாக தேவ நாம மகிமை அடைய வேண்டும். யோப்பா பட்டணத்தில் தொற்கால் என்ற ஒரு சகோதரி இருக்கிறார். அவள் பேர் தபித்தாள் என்று. கிரேக்க பாஷையில் தொற்கால். அவ என்ன செய்கிறா? அவ உயிரோடு இந்த நாட்கள் பல தான தர்மங்களை செய்கிறா. ஒரு பெண்மணி தான், எவ்வளோ முடியுமோ அவளை என்ன பண்ணுறா? அது குளிர் பிரதேசம்னு நினைக்கிறேன். பல சொற்றுகளை, ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் சொற்றுகளை பின்னி என்ன செய்கிறா? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறா. எல்லாரும் மறிக்கிறதை போல் அவளும் ஒரு நாள் வயசாகும்போது வியாதிப்பட்டு மறிச்சிட்டா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய என்னமோ அவங்க வீட்டில் இலவு விழுந்ததை போல் என்ன பண்ணுறாங்க? ஒரு நல்ல மனுஷி மறிச்சிட்டாங்களே. ஆமென். பாருங்க, பட்டணத்தார் பாடின ஒரு வரியை அந்த ஜிஆர்டி கிட்ட எழுதியிருந்தாங்க. என்னமோ பாரு, ஓடுற ஓட்டமும் பாடுற பாட்டமும் ஒரு நாள் முடியும், கூடுற கூட்டம் நீ யார் என்று அப்பொழுது சொல்லும். ஓடுற ஓட்டமும் பாடுற பாட்டும் ஒரு நாள் முடியும், கூடுற கூட்டம் நீ யார் என்று அப்பொழுது சொல்லும். இந்த தொற்கால் மறிச்சிட்டா ஊரே கூடி சொல்லுது, ஒரு நல்ல மனுஷி மறிச்சிட்டாலே என்ன செய்கிறது? உடனே ஒருத்தர் ஐடியா சொல்றான். இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரர் பக்கத்தூருக்கு வந்திருக்கிறார். அவர் பேர் பேதுரு. நாம் அவரை போய் கூட்டிகிட்டு வந்தால் இந்த அம்மா உயிரோடு எழுப்பிடுவார். ஓடு ஓடுன்னு ஊரே ஓடுது. அல்லேலூயா. ஐயா நீங்க வரணும் ஐயா. வந்து அந்த நற்கிரிகளை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர் ஜோமனி உயிரோடு எழுப்பிட்டார். கரங்களை தட்டுங்க. வேதம் சொல்லுகிறது 42வது வசனம், இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம மூலமாக சொல்லுங்க, என் மூலமாக ஒரு கூட்டம்
ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். என் கிரிகள் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா வாசித்து முடிப்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரைக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எழும்பி நிற்போம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக, நாங்கள் இருக்கிற கிராமத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக, நாங்கள் இருக்கிற தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் விளங்க, நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. இவ்வளவு நாள் நீங்க மங்கி எரிகிற திரியை போல இருந்திருக்கலாம். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வசனம் என்கிற எண்ணெயை ஊற்றி இருக்கிறார். நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய், எதற்காக அழைக்கப்பட்டாய் என்று ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் கிருபையாய் ரட்சித்தார். எதற்காக? நன்மை செய்கிறவர்களாய், அவருடைய செய்கையாய் இருப்பதற்காக. கிறிஸ்துவின் கரம் உங்களுடைய கரமாய் இருப்பதற்காக. உங்கள் வாய் கிறிஸ்துவின் வாயாய் இருப்பதற்காக. உங்கள் பார்வை கிறிஸ்துவின் பார்வையாய் இருப்பதற்காக. உங்கள் கால்கள் கிறிஸ்துவின் கால்களாய் இருந்து அவருடைய செய்கையாய் நீங்கள் இருப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை அழைத்தது நோக்கம், தெரிந்து கொண்டது நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இனி நாங்கள் உமக்கு செய்கையாய் இருந்து நாங்கள் நன்மை செய்ய போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு தொற்காலை போல ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன், சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையும். ஆஹா, Hallelujah, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை தெரிந்த அழைத்த நோக்கத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி. ஒருவேளை இவ்வளோ நாள் வெளிச்சம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இன்று முதல் இவர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க, நற்கிரிகள் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், போக்கில், வரத்தில், சபையில் எங்கும் இவர்கள் வெளிச்சம் கொடுக்கட்டும். உடைய நாமம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.